இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏன் சிரிக்கிறீங்க? இப்படிதான் உங்க வாழ்க்கையும் வெளியே வர முடியாதபடி ஆயிடுச்சுல்ல? இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒரு வழி இருக்கதான் செய்யும். வெளியே வர்றது பெரிய கஷ்டம் இல்லை. கோலம் அழியக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா தான் பேசுறீங்க. நான் வெளியே போறது மட்டும் முக்கியம் இல்லை, எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாம போகணும்னு நான் நினைக்கிறேன். புரியல, நீங்க இப்ப எதை பத்தி பேசுறீங்க? வாழ்க்கைய பத்தி நான் பேசல, நான் கோலத்தை பத்தி தான் பேசுறேன். முடிஞ்சா வெளியே வந்து பாருங்க. நானும் வாழ்க்கைய பத்தி எல்லாம் பேசல, கோலத்தை பத்தி தான் பேசுறேன். முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோலத்துக்குள்ள இருந்து வெளியே போறத பத்தி தாங்க நான் சொன்னேன். என்ன பேசுறாங்க? சிவா எதுக்கு அவ கூட தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்? தப்பு பண்ணா மாட்டிதானே ஆகணும். இல்ல, இந்த கோலத்தை தப்பா போட்டதை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். புள்ளி வச்சுதான் நான் போட்டேன். ஆனா சில அன்பான மனிதர்களால கோடு வேற மாதிரி போயிடுச்சு. யாரால கோடு மாறிச்சோ அவங்களே இப்போ தப்புன்னு கை நீட்டுறாங்க. புரியலையே, கோலத்தை பத்தியா பேசுறீங்க? இல்ல, என் வாழ்க்கைய பத்தி நான் சொல்றேன். அப்ப முடிஞ்சா வெளியே வாங்க பார்க்கலாம். நான் இந்த கோலத்தை பத்தி மட்டும்தான் சொல்றேன். கண்டிப்பா என்னால வர முடியும். நான் இப்போ கோலம், வாழ்க்கை ரெண்டையும் பத்தி தான் பேசுறேன். வாங்க. இப்ப கூட நான் தான் உதவி பண்ணேன். நீங்க பிடிக்கலன்னா விழுந்திருப்பேன். ஆனா அப்ப கூட கோலம் அழியாது. விழுந்தா இழந்துக்கலாம், விழுந்தாதான் எழ முடியும். விழறது ஒன்றும் தப்பில்லை, எழுந்துடணும், அதுதான் முக்கியம். இவ்வளவு நேரம் கோலம் நான் சொன்னது இந்த குடும்பம். என்னால இந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்காது. தேங்க்ஸ். இத பார்த்துதான் டென்ஷன் ஆகி நிக்கிறாளா? சரி, கொஞ்சம் ஏத்தி விடுவோம். ஜனனி, நான் சொன்னல, அவ சாதாரணமான ஆள் கிடையாது. இனிமேதான் ஒன்னொன்னா ஆரம்பிப்பா. அப்புறம் முடிவு அவளுக்கு சாதகமா தான் முடியும். நீ பார்த்து நடந்துக்கோ, சிவாவை விட்டுறாதம்மா. துளசி, இதுல ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த நகையை உனக்கு தாம்மா, எடுத்துக்க. எடுத்துக்கமா. எனக்கா? எதுக்கு? புரியல. சும்மா நடிக்காத, எடுத்துக்கோ. இதுக்கு தானே நீ எல்லா நாடகத்தையும் இவ்வளவு நாளா நடத்தின? என்னன்னு சொல்லுங்க, எனக்கு எதுக்கு பணம்? இந்த பார், ஆள் மாறாட்டம் பண்ணி ஜனனியா மாறி மலேசியா மொழியெல்லாம் பேசி எங்க சிவாவை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணது இதுக்காக தானே? அதுக்கான கூலி தான் இது. என்னங்க இது மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க? பின்ன என்ன அத்தை, எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு எதுக்கு பணம்னு கேட்டா உண்மைய சொல்லதான் செய்வாங்க. நடந்த கல்யாணம் செல்லாது. அண்ணன் தாலி கட்டினது ஜனனிக்கு தான். ஆனா நீங்க துளசி. இருந்தாலும் பாவப்பட்டு மாமா உனக்காக கொடுக்குறாரு, எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு.
துளசி, இந்த கேஷ் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தாலியை கழட்டி வச்சுட்டு போயிடு ப்ளீஸ். இத பாரு, பத்தலன்னா சொல்லு, அண்ணன் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் வாங்கி தரேன். பத்மா, அப்பா, என்னப்பா இது, இப்படியா பேசுவாங்க? மாமா, ஐயா, இந்த காசுக்கு ஆசைப்பட்டுதான் சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க நம்புறீங்களா? பின்ன எதுக்கு? ஏய், என்கிட்ட பேசும்போது நீங்க எது குறுக்கால பேசுறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்பெல்லாம் எல்லாருக்குமே வாய் நீளுதுங்க. என்னம்மா அது, இப்படி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? எங்களை பார்த்தா என்ன கொள்ளக்காரங்க மாதிரியாவா இருக்கு? ஐயோ, சத்தியமா நாங்க அப்படி நினைக்கல. இந்த பணம் நகையெல்லாம் துளசிக்கு உதவியா இருக்குமேன்னு தான். எனிவே, இந்த பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சுக்கணும். இந்த பத்தி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிவா, நீங்க நம்புறீங்களா? நான் காசுக்காக ஆசைப்பட்டுதான் ஜனனியா இருந்தேன், நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் அப்படியே நினைக்கல. ஆனா ஏதோ உங்களுக்கு உதவியா இருக்குமே தான் நான் அப்பா கிட்ட பணம் கொடுக்க சொன்னேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரே வேற சிவா. நான் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் நீங்க அப்பாவா இருப்பீங்க. தாலியை கொடுத்துட்டு போன்னு சொல்லிருந்தா நான் கொடுத்துட்டு போயிருக்க போறேன். அதுக்காக என்னை வச்சு விலையெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். அம்மா, தப்பா எடுத்துக்காத துளசி. நான் கொடுக்கிற முறை வேணா தப்பா இருக்கலாம். சத்தியமா நான் உன்னை தப்பா நினைக்கலாமா? ஆமாமா, உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணுமே, அத நினைச்சுதான். வேண்டான்னு சொல்லாம எடுத்துக்கோமா. இத்தனை நாளா நான் இங்க இருந்தது இந்த குடும்பத்தோட அன்புக்காக தான், இந்த பணத்துக்காக இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இரு, அதை காட்டாத.